அம்மா. ஆறுமுகம். என்னம்மா? நீ எதுக்காக கோயில்ல அவனை போட்டு அடிச்ச? மா, அவன் ஒரு பொறுக்கி பையம்மா. அவன் தப்பு பண்ணா, அதனால தான் அடித்தேன். அவன் தப்பு பண்ணா கேட்கறதுக்கு போலீஸ் இருக்கு. நீ எதுக்காக அவன் அடிச்ச? மா, இந்த பிரச்சனை இதோட விடாமா? இல்ல, நீ எதையோ என்கிட்ட மறைக்கிற. உண்மைய சொல்லு. அவனை நீ எதுக்காக அடிச்ச? அம்மா, ஏமா அதையே திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்க? நீ இப்ப சொல்ல போறியா இல்லையா? பைரவி அண்ணிய அவன் இடிச்சான்றதுக்காக அவன் அடிச்சியா அண்ணா? பைரவி அவன் லேசா இடிச்சதுக்காக அவன் உயிர் போற அளவுக்கு நீ அவன் அடிச்சியா? நீ அதுக்காகலாம் அவன் அடிக்கல. வேற ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அதுக்காக தான் நீ அவனை அடிச்சிருக்க. என்ன நடந்துச்சுன்னு நீ சொல்லு. அடிதடிக்கெல்லாம் போக மாட்டேன், சண்டை சச்சரவெல்லாம் பண்ண மாட்டேன்னு எனக்கு நீ சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கலடா. அப்புறம் ஏன்டா அவனை போட்டு நீ அந்த அளவுக்கு அடிச்ச? மா, நான் தான் சொன்னேன்லம்மா, அவன் ரொம்ப கெட்டவன்மா. நான் அவனை அடிச்சது சரிதாம்மா. அவன் கெட்டவனா, நீ நல்லவனா? உனக்கு அவனுக்கும் பெரிய வித்தியாசம் என்னடா? உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னு நீ இப்ப சொல்லு. காரணம் இல்லாமலாம் நீ அவனை அடிச்சிருக்க மாட்ட. என்ன காரணம்னு சொல்லு. அம்மா, மில்லில் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் கிளம்புறேன். டேய் நில்லுடா. நான் பாட்டுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு போறேன்னு சொன்னா என்னடா அர்த்தம்? மா, இந்த விஷயத்தை விடமா. அப்போ என்ன விஷயம்னு நீ சொல்ல மாட்ட, அப்படிதானே? சரி, நீ சொல்ல வேண்டாம். போ, போடா. அப்ப நீ எனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியம் எல்லாம் போய், அப்படிதானே? இல்ல. ரொம்ப சந்தோஷம்டா, ரொம்ப சந்தோஷம். நீ எனக்காக மாறலனா கூட பரவாயில்லடா. ஆனா நீ பைரவிக்காகவாவது மாறுவன்னு நான் நினைச்சேன். ஆனா நீ மாறவே இல்லையேடா. பாவண்டா அவ அப்பா சொன்னதுக்காக படிக்காத உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சா. ஆனா அவள ஒரு நாளாவது நிம்மதியா சந்தோஷமா நீ வச்சிருக்கியா? எங்க போனாலும் அடிதடி வெட்டு குத்து. உன்னை நான் என் புள்ளன்னு சொல்லிக்கவே வெக்கப்படுறேன்.